இந்த செய்தியாளர் சந்திப்பு குறித்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. திரு கே செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தன்னை கட்சியிலிருந்து நீக்கியது அதிமுகவினுடைய கட்சி விதிகளுக்கு எதிரான ஒன்று, நான் தொடர்ந்து கட்சியில் பயணிக்க விரும்புகிறேன் என்று பேசியிருக்கிறார். பல்வேறு விமர்சனங்களையும் எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கிறார். நீங்க அந்த பேட்டியை பார்த்திருப்பீங்க, உங்களுடைய பார்வை? செங்கோட்டையன் பொறுத்தவரையில கட்சி விதி நீக்கம் செல்லாது என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவு சேதாரம் அடைஞ்சிடுச்சு. அது பாராளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலான நாங்கள் சிறப்பாக செயல்பட்டிருப்போம், பாராளுமன்றம் நாங்கள் பின்னடைவு சந்தித்தோம் என்றெல்லாம் எடப்பாடி கூறுவது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்ற அடிப்படையில் அவர் சட்டமன்ற இடைத்தேர்தலிலே விளவங்கோட்டிலே 4வது இடத்திற்கு போயிருக்கிறது என்பதையெல்லாம் அவர் காட்டி பேசியுள்ளார். இது எடப்பாடி தலைமைக்கு அவர் கட்சியை அபகரிக்கும் முயற்சிக்கு தொண்டர்கள் மத்தியில் அதிமுக பலகீனம் அடைந்து வருவதை காட்டுகிறது என்பதைத்தான் அவர் தெள்ள தெளிவாக இதில் கூறியுள்ளார். எனவே செங்கோட்டையனுடைய அடுத்த அரசியல் நகர்வு எப்படி இருக்கும் என்றால், மீண்டும் பலகீனப்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் தன்னுடைய அரசியல் நகர்வை அமைப்பார். ஏற்கனவே சசிகலா தினகரன் இருவரும் அதிமுகவை 7% அதிமுக 33% குறைந்து விட்டது. அவர்கள் 10% அதிமுகவை பலகீனப்படுத்தி அதிமுக 20 விழுக்காடு கட்சி என்ற சூழ்நிலையை அடைந்து விட்டது என்பது பாராளுமன்ற சட்டமன்றம் என்ற இந்த கருத்தை எடப்பாடி தரப்பினர் முன்வைத்தாலும், விளவங்கோட்டில் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன கட்சிக்கு கீழ் 4வது இடத்திற்கு அதிமுக போய் உள்ளது. புதுச்சேரியில் அதிமுக ஆட்சி அமைத்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 4வது போய் உள்ளது. அங்கு பிரதமர் வேட்பாளர் இல்லாத ஒரு கட்சிக்கும் கீழே அதிமுக போய்விட்டது என்றால் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதைத்தான் செங்கோட்டையன் முன்னெடுத்து செல்வார். கட்சியை தான் கைப்பற்றிக் கொண்டால் போதும், கட்சி எனக்குரியது என்பதை அவர் செயல்படுவார், எவ்வித சமரசத்துக்கும் அவர் இடம் கொடுக்க மாட்டார் என்பதை உறுதி செய்யும் வகையில் தான் செங்கோட்டையன் அவர் நீக்கியுள்ளார். இனிமேல் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் போல் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியை மேலும் பலகீனப்படுத்த முடியும். குறிப்பாக செங்கோட்டையனால் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியும். அதுதான் நடக்கும் என்று நான் கருதுகிறேன். மற்றபடி அதிமுக பலகீனமடையும். அதிமுகவும் ரெட்டலையும் எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.